ஹாய், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி பிக் பாஸ் செகண்ட் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோவோட கண்டினியூட்டியாக தான் செகண்ட் ப்ரோமோவும் இருக்குது. வெளியே கார்டன் ஏரியாவில் சோஃபாவில் ரம்யாவும் சாண்ட்ராவும் பேசிகிட்ருக்காங்க. ரம்யா சாண்ட்ரா கிட்ட என்னை பற்றி பின்னாடி பேசுனீங்கள, அது சாண்ட்ராவா, இல்லை நான் போகும்போது என்னை கட்டி பிடிச்சி அழுது வழி அனுப்பி வச்சிங்கள, அது சாண்ட்ராவா, நீ இங்கே 2 ஃபேஸ் காட்டுற, எது உன்னோட உண்மையான ஃபேஸ் அப்படின்னு கேட்குறாங்க. சாண்ட்ரா கிட்ட இதுக்கு பதில் இல்லை. அதனால என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாருமே என்னை நான் நடிக்கிறேன்னு மட்டும்தான் சொல்கிறாங்க, நீயும் வேணால் அப்படியே சொல்லிக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. உடனே ரம்யா நீ சீரியஸ்லி அதை தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே அப்சரா கிட்டேயும் சபரி 2 பேர் கட்டில் பெட்டில் உட்காந்துருக்காங்க. அங்கே பேசுகிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பாம்புன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, வெறும் நடிக்குது, நீ நடிச்சிட்டு மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீ நடிக்காமையாக இருக்க, நான் வீடியோவில் பார்க்கும்போது அது எனக்கு எப்படி இருந்திருக்கும், நீ என்னை நம்ப மாட்டேன்னு சொல்லு, அதை நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் ஏன் பாம்புன்னு சொல்கிற, சரி நான் பாம்புனா அப்போ நீ என்ன அனக்கோண்டாவா அப்படின்னு கேட்குறாங்க. இதையெல்லாம் யார்கிட்ட சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா அப்சரா கிட்ட தான் சொல்கிறாங்க. அவங்களே இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போயிடலாம்னு மறுபடியும் வந்திருக்காங்க. அவங்கக்கிட்ட போய் இந்த பிரச்சனையை சொல்லி என்ன போகுது. ரம்யா ஓவர் எமோஷ்னல் ஆகுறாங்கன்னு தான் சொல்லணும். ஓவராக எமோஷ்னலாக பேசுகிறாங்க. இப்போ ரம்யாவும் பின்னாடி தானே பேசுகிறாங்க, சாண்ட்ராவை என்ன பக்கத்தில் வச்சுட்டா பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு அர்த்தமும் அதுதானே, எல்லாரும் போட்டு ஒரே ஆளை தான் இப்போதைக்கு டார்கெட் பண்ணுறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.